உடனே ஹீரோ அப்படியே குறுக்க வந்து நின்றுக்கிறான். அம்மா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, படிக்கிறவெல்லாம் நீ பார்க்க மாட்டியாங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை இவன் தான் என்னோட கசின்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது ஹீரோ அதெல்லாம் மதிக்கவே இல்லை. போய் படிக்கிற வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு இவனும் போயிடுறான். ஹீரோ வந்து ஃபிசிக்ஸ் காம்படிஷனில் சேர்றதுக்கு ஒத்துக்கிட்டான் போல இருக்கு. அங்கே தான் உட்காந்துருக்கான். பார்த்தா அவனோட செல்லுக்கு வந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வருது. என்ன விஷயம்னா ஹீரோவோட ஃபேமிலி மேட்ரை யாரோ ஒருத்தவங்க மெசேஜாக அனுப்பி வச்சுருக்காங்க. இது அப்படியே ஸ்கூல் ஃபுல்லாக பரவிருச்சு. உடனே வந்து நம்ம தையு கத்திக்கிட்டு இருக்கான். இது யார் பண்ணீங்க, மரியாதை உண்மையை சொல்லுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது உடனே வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. இதுமாரி என்ன பண்ணுறா, குறுக்கு வந்து நின்றுக்கிட்டு நீ ஓவராக கத்தாது என்ன, அவனை இப்போ கன்சோல் பண்ணணும், இந்த மாதிரி கத்தக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து நீ ஓகே தானே, ஏதாவது பேசணும்னா என்கிட்ட பேசு, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. இங்கே பாரு, நான் யார்கிட்டயும் பேச விரும்பல, கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து எல்லாரும் திட்டி அனுப்பி விட்டுறான் அங்கேருந்து. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட போயிட்டு நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன விஷயங்கிற மாதிரி அவன் கேட்குறான். நான் வந்து இதை பண்ணவே இல்லை, ஏன்னா அந்த இடத்துல நான் தானே இருந்தேன், நீ என்னை சந்தேகப்படுவியோன்னு கேட்க வந்தேங்கிற மாதிரி சொல்லும்போது நீலாம் என் லிஸ்ட்லேயே இல்லை, நீ சொல்கிற ஆள்லாம் கிடையாது, உன்னை பற்றி எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி குஷி ஆகிடுது. ஆமாம் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேங்கிற மாதிரி கேட்கும்போது இது ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம், இதுக்கான ஃபார்முலாவை நான் எழுதி தரேன், இந்த ஃபார்முலாவை வச்சு நீ எப்படியாவது வந்து சால்வ் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரப்பரில் வந்து அதை எழுதி இவக்கிட்ட கொடுக்குறான். ஹீரோயினும் அதை வந்து கிஃப்ட் மாதிரி வாங்கி வச்சுக்கிறா. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அண்ணன் டாக்டர் ஆயிட்டான் போல இருக்கு. அண்ணன்கிட்ட வந்து ஆமா அண்ணா என்ன அண்ணி எப்படி இருக்காங்கிற மாதிரி கேட்கும்போது அண்ணி உன்னை தான் கேட்டுக்கிட்டே இருக்கா, ஒரு நாள் வீட்டுக்கு வாங்குற மாதிரி சொல்லும்போது சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீ தப்பா எடுத்துக்கூடாது, நமக்கு ஸ்கூல் டைம்ல ஒரு பிரச்சனையாச்சுல, அப்ப நீ என்னை பத்தி தப்பா எடுத்தியா, என் மேல கோவமா இருந்தியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது நான் பொய் சொல்ல விரும்பல, அந்த டைம்ல நான் உன் மேல கொஞ்சம் கோவமா தான் இருந்தேன், எனக்கு வருத்தமா இருந்துச்சுங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அவசரமா அவளோட அண்ணன் உள்ள ஓடி வந்து இங்கே பாரு எனக்கு எரேசரும் பென்சிலும் வேணும், உன்னோட பவுச்லேருந்து எடுத்துக்கு வாங்குற மாதிரி சொல்லி கேட்கும்போது எடுத்துட்டு போங்கிற மாதிரி சொல்லி இவ தூக்க கலக்கத்திலே சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த எரேசரை தான் எக்ஸாமுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான், அந்த பிசிக்ஸ் காம்படிஷன் சொல்லியிருப்பேன்ல அதுக்கு. உடனே மேம் என்ன சொல்றாங்க, ரப்பரோட கவரை கழட்டுப்பாங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த எரேசரோட கவரை கழட்டினாதான் உள்ள ஃபார்முலா எழுதியிருக்கே. அதை பார்த்த உடனே பிட்டு எழுதிட்டு வந்திருக்கீங்களா, வாங்க சார் வாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே வெளியில் அனுப்பி விட்டுடுறாங்க. இது வந்து அவனுக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆகிடுது. அவன் சீட் பண்ணிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட நேம்ல எழுதி வச்சிருக்காங்க. அவன் வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் கிட்ட கேட்குறான், ஆமாம் அந்த எரேசரில் ஏதாவது ஃபார்முலா எழுதி வச்சிருந்தியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஃபிசிக்ஸ் ஃபார்முலா எழுதி வச்சிருந்தேன், ஹீரோ தான் எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக எழுதி கொடுத்தான், என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அமைதியாக அவன் கிளம்பிடுறான். அப்படியே அடுத்த நாள் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டெஸ்க் மேட் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்து ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் என்னாச்சு எதுக்கு உன் அண்ணன் வந்து பிட்டு அடிச்சானாமே மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன சொல்கிற என்னாச்சுங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ஏதோ எரேசரில் ஃபார்முலா எழுதி வச்சிருந்தானா அதனால அவன் சீட் பண்ணாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட நேம காம்படிஷன்லேருந்து எடுத்துட்டாங்களாமா, உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ தான் ஹீரோயினுக்கு புரியவே வருது. ஐயோ இதுக்கு நம்ம தானே ரீசனுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. உடனே சார்கிட்ட பேசலான்ட்டு போகும்போது ஹீரோ வந்து கேட்குறான் என்னாச்சு எங்கே போகிறங்கிற மாதிரி கேட்கும்போது இவ எல்லாத்தையுமே சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறான் சரி விடு பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் பண்ண வேணாம் அமைதியாக இரு, அதுக்கு நானும் தானே காரணம், நான் முடிஞ்ச அளவுக்கு சார்கிட்ட பேசி பார்க்குறேங்கிற மாதிரி இவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயினோட அண்ணன்கிட்ட போயிட்டு ரொம்ப சாரிப்பா நான் வந்து வேணும்ட்டே பண்ணலை, நீ அந்த எரேசர் எடுத்துகிட்டு போவான்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது ஒன்று நீ எனக்கு பாவம் பார்க்க வேணாம் கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் போய் அவன் அண்ணன் கிட்ட பேசுகிறா, ரொம்ப சாரிப்பா நான் வேணும்ட்டே பண்ணலைங்கிற மாதிரி சொல்லும்போது அது எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, ஒருவேளை அன்னையடே என்னோட டேவே இல்லாமல் இருந்திருக்கலாம், வீடு வேறு விஷயத்தில் பார்த்துக்கலாம், இது காம்படிஷன் போனால் என்ன நானே தானே எடுத்துகிட்டு போனேன், இதில் உன் மேலே என்ன தப்பு இருக்குது, நீ ஃபீல் பண்ணாதங்கிற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சி இல்லை அதனால தைரியம் கொடுத்து தான் போகிறான், உள்ளுக்குள்ளே கோவம் இருக்குதான் இருந்தாலும் வந்து பெருசாலாம் காமிச்சிக்கல, அதை அவளை எப்படியா சமாதானப்படுத்தணுங்கிற மாதிரி நார்மலாக தான் பேசிட்டு போயிட்டு இருக்கான். நைட்டு என்ன பண்றா, ஹீரோயின் லீனாவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. லீனா கேட்குறா என்னடி விஷயங்கிற மாதிரி கேட்கும்போது ப்ளீஸ் வாங்குற மாதிரி சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம்குள்ளே போயிட்டு இருக்கா. போய் ஒரு ஃபைலை டெலிட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கா. என்ன பண்ண போகிறங்கிற மாதிரி சொல்லி லீனா கேட்கும்போது அதான் என் அண்ணன் சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி வச்சுருக்காங்கல்ல அதை டெலிட் பண்ணி விட்டுட்டா யாருக்கும் தெரியாதுல்லங்கிற மாதிரி சொல்லும்போது
உனக்கு என்னடி மூளையை கழட்டி எங்கேயா வச்சுட்டு வந்துட்டியா? இது கூட உனக்கு தெரியாதா? நீ டெலிட் பண்ணால் திருப்பி அவங்க வந்து அதை ஃபீல் பண்ண மாட்டாங்களா? மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்க. வாங்குற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்துடுறா. கரெக்டாக வாட்ச்மேன் வேறு பார்த்துடுறாரு. 2 பேரும் ஓட ஓட தொடுத்திட்டு இருக்காங்க. ஒரு கடத்தலாம் லீனா டென்ஷன் ஆயிட்டா. ஹீரோயின் கிட்ட டைரெக்டாகவே கேட்டுடுறா, நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் வந்து டான்ஸ் ஆட பார்ட்னராக வரியான்னு கேட்டேன். நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அதே மாதிரி எனக்கு ஒரு பார்ட்னர் ஆன்லைனில் இருக்கான், அவன் என்னை மீட் பண்ண வரலன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு கூட நீ என்னென்னு ஒரு வார்த்தை கேட்கல. நீ அழும்போது ஃபீல் பண்ணும்போது நீ சிரிக்கும் போதுன்னு சொல்லிட்டு எல்லா நேரத்துலையும் நான் உன் கூட இருந்திருக்கேன். உன் தேவைக்காக நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு நாளாவது எனக்கு என்ன தேவை நீ யோசிச்சிருக்கியா? என்ன கன்சோல் பண்ணியிருக்கியா? நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு பார்த்துருக்கியா? உனக்கு உன் அண்ணன் முக்கியம், ஹீரோ முக்கியம், எல்லாருமே முக்கியம். ஆனால் நான்லாம் அப்படி கிடையாதுல்ல. போயிரு மரியாதைங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறா. உடனே ஆரா சொல்கிறா பின்னாடியிலேருந்து, அவள் கோச்சிட்டு போகிறா, போ பின்னாடியேங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறா, போனால் போட்டோம், நான்லாம் யார்கிட்டையும் போய் கெஞ்ச விரும்பலங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. அப்படி கண்ணுலாம் கலங்குது. அப்புறம் ஏன் கண்ணு கலங்குது? போடிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் போக மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறா. அப்படியே அடுத்த நாள் என்ன பண்ணுறா, ஹீரோயின் கிளாஸ்லேருந்து மெய் வெளியில் போகிறத பார்க்குறா. ஹீரோயினுக்கு மெய் மேலே தான் ஒரு டவுட்டு. அதனால என்ன பண்ணுறா, மெய்யோட மொபைலை எடுத்து அவள் எதுனா ஹீரோ பற்றி ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பியிருக்காளாங்கிற மாதிரி சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அவள் தான் அனுப்பியிருக்கா போல இருக்கு. இவன் மொபைலை எடுத்ததை மெய் அப்படியே கண்டுபிடிச்சிட்டா. மெய் டைரெக்டாக ஹீரோயின் கிட்ட வந்து, அம்மா என்னோட ஃபோனை எடுத்தியா? என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், எதுக்கு எடுத்த? ஏன் உங்கள் வீட்டில் மொபைல் உனக்கு வாங்கி தரலையா? ஏன் ஃபோனை திருட பார்த்துருக்கேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, எங்கள் வீட்டில் எனக்கு மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க தான். ஆனால் நீ ஒரு கேவலமான வேலை பார்த்துருக்கல, ஹீரோவை பற்றி ரூமரை நீனே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு போய் நீனே ஆறுதல் சொல்கிற மாதிரி நடிச்சல, அதை கண்டுபிடிக்க தான் நான் வந்து உன் மொபைல் எடுத்து செக் பண்ணேன். நீனா போய் அவங்ககிட்ட சாரி சொல்லிடு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், நான் சாரி சொல்ல வைப்பேங்கிற மாதிரி சில ஹீரோயின் சொல்லும்போது அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம லீனாவை காட்டுறாங்க. லீனா கேம் ப்ளே பண்ணுறதுக்காக தான் போயிருக்கா நெட் சென்டருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து, இங்கே பாரு, இந்த இடத்துல தான் நான் டெய்லி உட்காருவேன், இது என்னோட ஃபேவரட் பிளேஸு, ஒழுங்காக எழுந்திரிச்சு போங்கிற மாதிரி சொல்லும்போது பின்னாடி தான் நம்ம தையும் உட்காந்துருக்கான். தையும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். இந்த பக்கம் அப்படியே ஸ்கூலில் காமிக்கிறாங்க. நம்ம மெய் சொல்லிக்கிட்டு இருக்கா, இப்போ சாரி கேட்க போறியா இல்லையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நான் ஏன்டி உன்கிட்ட சாரி கேட்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் 2 பேருக்கு நடுவில் சண்டையே வந்துடுது. ஒரு கடத்தில் லீனா அடிக்க வரும்போது ஹீரோயின் கையை பிடிச்சிடுறா. கரெக்டாக இந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோ வேற உள்ள வரானா. உடனே மெய் வந்து ஆக்டிங் போட ஆரம்பிச்சிடுறா. இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, நம்ம தையும் போயிட்டு அந்த பையன்கிட்ட சண்டை போட்டு போ போ அடிச்சிட போகிறோம் போங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அடித்து அங்கேருந்து ஓட விட்டுடுறான். உடனே வந்து நம்ம லீனாவுக்கு ஒரே குஷி ஆகிடுது. ஏன்னா வந்து தையுவை பற்றி அவள் வேற மாதிரி யோசிச்சிருப்பா. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறானேங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் ஸ்கூலில் மெய் அப்படியே ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிட்டா. ஐயோ கையை வலிக்குது, இந்த பொண்ணு என் கையை பிடிச்சி ஓடிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ கேட்குறான், நான் என்ன டீச்சரை என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது உடனே வந்து ஹீரோயின் சொல்கிறா, இல்லை அவள் தப்பு பண்ணியிருக்கா, அதனால தான் இப்படி பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது 2 பேரோட எக்ஸ்பிளனேஷனே எனக்கு தேவையில்ல, கிளம்புங்க 2 பேருங்கிற மாதிரி சொல்லும்போது மெய்க்கு ஒரு மாதிரி கடுப்பாகிடுது. அப்படியே அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுறா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான், இதுக்கு நீ போய் அவகிட்ட சண்டை போடுற, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டே இருப்பியாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம லீனாவும் தையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. லீனா சொல்லிக்கிட்டு இருக்கா, ரொம்ப தேங்க்ஸு, நான் வந்து உன்னை ஃப்ரெண்டாக இதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணலாம் நீ யோசிச்சேங்கிற மாதிரி சொல்லும்போது, என் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆசையா? சரி அதை விடு, உனக்கு ஹீரோனுக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையங்கிற மாதிரி இவ சொல்லி சமாளிக்கிறா. இல்லைப்பா, நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் தானே, அவகிட்டலாம் சண்டை போடாத, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டால் நல்லாவே இருக்காதுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இன்னும் ஹீரோ அட்வைஸ் நேரத்தில் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கடத்தில் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிருது. உடனே என்ன பண்ணுறா, அவனை கூப்பிட்டு, என்னடா நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா, போகிற வரவங்கள்ட்ட சண்டை போடுறதா எனக்கு வேலையா? அவள் தான் உன்னை பற்றி ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்ககிட்ட வந்து சாரி கேட்க சொல்லி தான் நான் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன், அவள் தான் ஃபஸ்ட்டு என்ன அடிக்க வந்தா, அதனால தான் அவள் கையை கூட நான் பிடிச்சேன். இது எதுவுமே தெரியாமல் நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் உனக்காக நான் எதுவுமே பண்ணலை, எதுக்கு தேவையில்லாத எனக்கு இந்த வேலைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு அங்கேருந்து போயிடுறா. அடுத்த நாள் என்ன ஆகுது, நம்ம லீனா அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் குறுக்க போனோடனே 2 பேரும் 10 நிமிஷம் மூஞ்சி பார்த்துக்கிறாளுங்க. அடுத்த நிமிஷமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாளுங்க. என்னதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து சண்டை போட்டுக்கிட்டாலும் அந்த சண்டைலாம் அவ்வளோ நல்லா நீடிக்காதுல்ல, அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சா, அதனால உடனே சமாதானம் ஆயிடுறாங்க.
இவங்க தானே அன்னைக்கு ஆஃபீஸ் ரூம்குள்ளே போயிருப்பாங்க. அதனால சார் கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு, 2 பேரும் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் 2 பேரும் அதுக்கெலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் தெரியல, சிரிச்சிட்டே தான் நின்றுட்டு இருக்காளுங்க. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து ஹீரோவும் உள்ளே வரான். ஹீரோ வந்து ஃபிசிக்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கணும்னு சொல்லியிருப்பான்ல, ஆனால் அவங்க அப்பா வந்து அவன் கலந்துக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லி சார்கிட்ட பேசியிருப்பாங்க போல இருக்கு. அவனுக்கு வந்து நான் அப்ராட்ல யூனிவர்சிட்டி பார்த்துட்டேன், அதனால அவன் படித்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்களாம்மா. அதை பற்றி தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. இல்லை சார் என்னால் முடியும், நான் ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, இல்லைப்பா உங்கள் அப்பாவை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ முடிஞ்ச அளவுக்கு அவரை கன்வின்ஸ் பண்ண பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு சாரு. சரி அவர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வரும்போது அவர் ஃபார்மே வாங்கி வச்சிருக்காரு. இங்கே பாரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடு, நான் உனக்கு அப்ராட்ல யூனிவர்சிட்டி பார்த்துட்டேன், ஃபீஸ் கூட கட்டிட்டேன், இதை கொடுத்து உன்னை சேர்த்து விட்டுறேங்கிற மாதிரி சொல்லும்போது, உங்களோட காசு ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நான் நல்ல மார்க் வாங்கினா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அதை வச்சு எனக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில் நானே சேர்ந்துப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து ஓனா அவனோட மார்க்கை வச்சு படிக்கணும்னு யோசிக்கிறான். ஆனால் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டுறாரு. அவர் பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் கத்துனீங்கன்னா நானும் கத்துவேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் லீனாவோட பார்ட்னர் வந்து ஃபோட்டோ அனுப்பாமல் இருந்திருப்பான், இன்னைக்கு ஃபோட்டோ அனுப்புகிறான். பார்த்தா கடைசியில் தையு கிட்ட தான் இவன் இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. அது இவளுக்கே தெரியல, தையுக்கும் தெரியாது நம்ம லீனா கிட்ட தான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு லீனாவுக்கு ஷாக் ஆகிடுது. கிளாஸில் எல்லாரும் முன்னாடி கத்திடுறா, ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு. அடுத்த நாள் வந்து ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்கும்போது தையும் அந்த பக்கமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணுறா, கூட டான்ஸ் ஆடுற பார்ட்னரோட காலை வச்சு மிதிச்சு விட்டுறா. அதனால அந்த பொண்ணுக்கு வந்து கால் ஃப்ராக்சர் ஆகிடுது, அவளால் டான்ஸ் ஆட முடியாமல் போயிடுது. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோயோ என்னடா இப்படி சம்பவத்துக்கு மேலே சம்பவமாக இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவன் என்ன பண்ணுறா, டைரெக்டாக ஹீரோயின் கிட்ட வந்து, ஏ ப்ளீஸ்பா என்னோட பார்ட்னரோட காலை நானே ஃப்ராக்சர் பண்ணி விட்டுட்டேன், நீ தான் என்ன ஹெல்ப் பண்ணணும், ப்ளீஸ் என் கூட வந்து டான்ஸ் பண்ணங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து இல்லைப்பா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, நான் வரலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏ ப்ளீஸ் டி எனக்காக ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாருங்கிற மாதிரி சொல்லி இவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. சரி விடு, நான் அதை பற்றி பேசலை, நான் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. என்னங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, உனக்கு வந்து ஒரு பர்சனை ரொம்ப பிடிக்கும், அதை வந்து அவங்கள பார்க்காம இருக்கும்போது, ஆனால் உனக்கு ரியல் லைஃப்பில் அந்த பர்சனை தெரியும்னு தெரிய வர்றப்போ உன்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அப்போ பிடிச்ச பர்சனை இப்பயும் பிடிக்குமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, என்னடி சொல்ல வரேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நான் ஆன்லைனில் வந்து கேம் விளையாடுறேன்ல, இல்லை எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கான்ல, அவனே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த பர்சனை ரியல் லைஃப்பில் பார்த்தா அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதை பற்றி கேட்குறேங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ தையோ பற்றி சொல்கிறியாங்கிற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு வந்துடுறா. அவளை வீட்டுக்கு வந்த ஹீரோயின் வந்து ஒரு ஆல்பத்தை எடுத்து பார்க்குறா. அதில் ஹீரோயின் கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருப்பாள். அப்போ ஹீரோயினும் நம்ம லீனாவும் சேர்ந்து நிறைய டான்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்காங்க. அது எல்லாமே ஹீரோயினுக்கு தெரியுது. அவள் அப்படியே கண்ணு மூடி வருது அவள் டான்ஸ் ஆனதுலாம். உடனே யோசிச்சு பார்க்குறா. சரி ஓகேங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. இந்த பக்கம் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து டீச்சர் வராங்க. இங்கே பாருங்க, அந்த பொண்ணுக்கு ஃப்ராக்சர் ஆனதுனால நாங்கள் வந்து இந்த போட்டியை நிறுத்திடலாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சிட்டோம், இந்த டான்ஸ் வேணான்னு தான் நினச்சோம், ஆனால் உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தி வாலண்டியராக வந்திருக்காங்கிற மாதிரி சொல்லும்போது, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினை பார்த்தோன்னே லீனா குஷி தாங்க முடியல, விடு மாஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் பேசி நின்றுட்டு இருக்காளுங்க. உடனே மெய் என்ன சொல்கிறா, ஆமாம் வந்துட்டாங்க மேடம், இவங்க டான்ஸ் ஆடினாலும் அப்படியே ப்ரைஸை தூக்கி கையில் கொடுத்துருவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோயின் ஒல்லியாக இருக்கும் போது தான் டான்ஸ் பண்ணியிருப்பா, அப்போ தான் இந்த ஸ்கூலுக்கு வந்து புதுசாக வந்திருப்பா நம்ம மெய். உடனே போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு ஹேர் பேண்ட் மட்டும் கொடுக்குறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் அவள் கையில் நிறைய போட்டிருக்கா, அதுலேருந்து ஒன்று கழட்டி கொடுக்குறா. அதை போட்டு போய் டான்ஸ் ஆடும்போது திடீர்னு அந்த ஹேர் பேண்ட் கட் ஆகிடுது, முடியெல்லாம் பேய் மாதிரி முன்னாடி வந்துடுது. இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸ்டேஜில் இவளை பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டான்ஸாக ஆரம்பிச்சது கடைசியில் காமெடி ஷோவாக முடிஞ்சு போயிடுது. அதனால இவ என்ன யோசிக்கிறா, ஹீரோயின் வேணும்ட்டே நம்மள்ட்ட இப்படி கொடுத்துட்டா, நம்மளை தோக்கடிக்கணுன்னே பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு சில்லியாக யோசிக்கிறா. அன்னைக்கு ப்ரைஸ் வாங்குறது லீனாவும் நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. அன்னையிலேருந்து தான் ஹீரோயின் இவளுக்கு பிடிக்காம போயிடுச்சு போல இருக்கு. இப்போ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா, எனக்கு நீ பண்ணதை நான் திருப்பி உனக்கு பண்ணியே தீர்வுங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நமக்கு தெரியுது இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு, ஆனால் அவளுக்கு தெரியலையே. இந்த மெய் என்ன பண்ணுறா, ஹீரோயினை டவுன் பண்ணுங்கிறதுக்காக நீ எல்லாம் டான்ஸ் ஆட போறியா, ஸ்டேஜ் இடிஞ்சு விழுறதுக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளை டவுன் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி
மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. சரின்னு கிளாஸ்க்கு வந்தா டெஸ்க்ல வந்து படம்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயின் கடுப்பாகுது. உடனே கேட்குறா டெஸ்க் மேட் கிட்ட, இதை யார் பண்ணாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நான் இப்போதான் வந்தேன், எனக்கு தெரிஞ்சு மெய்யின்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையை சொரிஞ்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே சொல்றான், சரி விடு, இதை நானே க்ளீன் பண்ணிடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோயின் அப்படியே மெய்யை திரும்பி பார்க்குறா. பார்க்கும்போதே ஒரு மாதிரி கடுப்பா வருது. க்ளீன் பண்ண போனவனை கையை பிடிச்சிட்டு, சரி விடு நானே க்ளீன் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி டவுன் ஆகி போய் படுத்திருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். என்னாச்சு, ஏன் இப்படி எனர்ஜியே இல்லாமல் படுத்திருக்க, ப்ராக்டிஸ் பண்ணலையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, இல்லைப்பா நான் வந்து டான்ஸ் ஆட விரும்பலை, நான் வாக் அவுட் பண்ணிடலான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏன் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணாமே அது வேணான்னு சொல்லிட்டு போகும்போது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நான்லாம் ஃபிசிக்ஸ் காம்படிஷனில் சேர்ந்துக்கணும்னு நினச்சேன், கடைசியில் அது என் கைக்கு கிடைக்காமே போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணும்போது ஹீரோயின் யோசிக்கிறா. சரி ஓகே, இவன் இப்படி சொல்கிறானா இவனுக்காகவாது நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்றதை தெரிஞ்சு அவளை எப்படியாவது என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக தான் ஹீரோ வந்திருப்பான். அப்படியே வந்து அவளை என்கரேஜ் பண்ணி விட்டுட்டு ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற நாளும் வருது. செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். அப்படி கீழே இருக்கவங்களாம் ரசித்து கை தட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுறா. எல்லாருமே ஹீரோயின் இவ்வளோ நாள் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவள் ஆடுறதை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கு. அவள் நல்லா ஆடுறாளோ இல்லையோ அவகிட்ட 100% கான்ஃபிடென்ஸ் இருக்கு. அதை பார்க்கும்போதே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் டான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது மெய் அந்த இடத்துக்கு வந்து, என்ன ரொம்ப சிரிக்காத, அவ்வளோ சந்தோஷமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, உனக்கு என்ன பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் என்ன டவுன் பண்ணிட்டே இருக்க, நீ வந்து எது சொன்னாலும் அவள் காதில் வாங்கிட்டு வாயை மட்டும் போவேன்னு நினச்சியாங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது இவனே கையை தூக்கிட்டு அடிக்க வந்துட்டா. இங்கே பாரு, இந்த பூச்சாண்டி வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ வந்து கையை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் லீனா, அதுக்கப்புறம் நம்ம தையு, 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படியே ஹீரோயின் பின்னாடி போய் நின்றுக்கிறாங்க. இப்போ பேசுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் இன்னைக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறா. இங்கே பாரு, முதல்ல வந்து அழகுங்கிறது ஃபேஸில் இல்லை, என்ன அது வந்து மனசில் இருக்கணும். நீலாம் சுத்தமாக அழகாகவே இல்லை. ஏன்னா உன் மனசு ஃபுல்லாக அழுக்கு மட்டும்தான் இருக்குது. டேலண்ட்டுங்கிறது ஒருத்தவங்களுக்கு மூஞ்சை பார்த்து வர்றது கிடையாது, அது அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், வாயை மட்டும் போக மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டாங்க. இங்கே வந்துக்கிட்டு இருக்கா. எல்லாருமே சொல்கிறாங்க, எப்போ என்ன பேச்சு பேசுகிற நீ, செம்மையாக இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே இப்போ நம்ம எங்கே போகிறோம், போய் மூவி பார்க்கலாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே பார்த்துலாங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கூலில் கம்ப்யூட்டர் ரூம் இருக்குல்ல, அங்கே போய் பார்க்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வரானுங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயின் குளிரும்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கார்ஃபை கட்டி அவளுக்கு போட்டு விடுறான். இருட்டா வேற இருக்கா, சரி என் கையை பிடிச்சிக்கோ, நம்ம 2 பேரும் போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம தையு வேற, ஐயோ உனக்கு பயமா இருந்தாலும் என் கை பிடிச்சிக்க செல்லம், நான் பத்திரமா உனக்கு கூட்டிகிட்டு போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம லீனா கிட்ட சொல்லும் போது, மரியாதையா போயிரு, நீ என் பக்கத்துல இருக்கிறது தான் எனக்கு பெரிய பயமே, போங்கிற மாதிரி சொல்லி அவன் திட்டி அவனை அங்கேருந்து அனுப்பி விட்டுறா. அப்படியே 2 பேரும் போய் உட்காந்து மூவியும் பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மூவியை கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு நாள் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா வெளியில சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா வாட்ச்மேன் வந்துட்டாரு போல இருக்கு. உடனே ஆளுக்கு போய் ஒரு பக்கம் பதுங்கிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வேற, ஹீரோ கையை விடலையே, அப்படியே அவன் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம்லாம் தையும் மடியிலே படுத்துட்டா நம்ம லீனா. அவளால் சுத்தமாக முடியல, பயமா இருக்கு. 2 பேரும் மாறி மாறி கதறிட்டு இருக்காங்க. ஆனால் வாட்ச்மேன் செக் பண்ணி பார்த்துட்டு போயிடுறாரு. உடனே திருப்பி படத்தை போட்டு பார்க்குறாங்க. உடனே ஹீரோயின் கேட்குறா, மாட்டிக்க மாட்டோமாங்கிற மாதிரி கேட்கும்போது, திருப்பி ஒளிஞ்சிக்க வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தா 4-5 ரவுடி பசங்க வந்து வாமாங்கிற மாதிரி சொல்லி கூட கூட்டிகிட்டு போயிடுறானுங்க. யாருடா நீங்கிற மாதிரி சொல்லி பார்க்கும்போது, வாமா அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எல்லாருமே நம்ம மெய்யோட ஃப்ரெண்டுங்க போல இருக்கு. இவ தான் காசு கொடுத்து கூட்டு வந்திருக்கா. இவளை எதனா ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினாலாம் சுத்தமாக முடியல, என்னடி இந்த அளவுக்கு இறங்கிட்டியாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்கா. இவனுங்க வேற ஹீரோயினை பிடிச்சி பாடாப்படுத்திட்டு இருக்கானுங்க, முட்டி போடுன்றானுங்க, மண்டியில ஓங்கி ஓங்கி கொட்டுறானுங்க. ஹீரோயின் யோசிக்கிறா, இப்போ யாராவது வந்தால் நல்லா இருக்குமேங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். அப்படியே எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு கடத்துல என்ன ஆகிடுது, அந்த பக்கமாக வந்த ஒருத்தவன் என்ன பண்ணுறான், ஹீரோவோட மண்டியில கட்டை தூக்கி அடிச்சிடுறான். அதனால ஹீரோவோட மண்டியில அடிபட்டுடுது.
ஹீரோயின் தான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அவள் வேற சொல்கிறா வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, எனக்கு டவுட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது வாயை மூட்டு வாடிங்கிற மாதிரி சொல்லி அவன் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். சரி என்னை எப்படி நீ கண்டுபிடிச்சங்கிற மாதிரி கேட்கும்போது உன்னோட சைக்கிள் அங்கே கடந்துச்சு, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க 4 பசங்க வந்து கூப்பிட்டு போனானுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால தான் வந்து நான் அந்த பக்கமாக வந்தேன், நல்ல வேளை உன்னை காப்பாற்றிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அவனோட ஸ்டெப் மதர் வேற ஐயோ என்னாச்சுப்பா தலையில் அடிபட்டிருக்கு, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவா ஏதாவது பிரச்சனையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்ல வரா. ஆனால் ஹீரோ அவளை தடுத்துட்டு இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் பசங்களுக்கும் சண்டை அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே இவங்க சொல்கிறாங்க இரு இரு அப்பாவுக்கு சொல்லி போலீஸ் கால் பண்ண சொல்கிறேன் என்னன்னு பார்த்துடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரொம்ப பதறாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான், ரொம்ப நடிக்காதீங்க, என்ன பச்சையாக தெரியுது, போதும் நிறுத்திக்கோங்க, எதாக இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறதே தான் உங்களுக்கு வேலையாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி ஆஷா கத்திட்டு அங்கேருந்து வந்துடுறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா ஏன்பா கத்துறங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்குது, இப்படி இருந்தால் நீ என்ன பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா கூட உட்காந்து சாப்பிடுவேன், கொஞ்ச நேரம் பேசினாலே நார்மல் ஆகிடுங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியே ஹீரோயின் யோசிக்கிறா அப்புறம் என்ன வா எங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கையோட பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறா. ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா செம்மையாக பேசுகிறாரு ஹீரோ கிட்ட, ரொம்ப ஜாலி டைப்பாக இருக்காரு, ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வீடே. அதே மாதிரி வந்து ஹீரோயினோட அம்மா வேற ஹீரோயினை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க, அதுவும் பார்க்க இவனுக்கு காமெடியாக தான் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படியே ஹீரோ கூட்டிகிட்டு போய் விட்டுடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் தான் கூட நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே என்ன ஆகுதுன்னா இவங்க 2 பேர் பேசி நடந்து வரும்போதே மழை வர ஸ்டார்ட் ஆகிடுது. ஒரு பக்கமாக போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, ஏன்னா அவன் ரொம்ப க்ளோஸ் அப்பில் நின்றுட்டு இருக்கானா, சரி ஓகே அவன் கையை பிடிச்சலாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு தோணுது. சரின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க ட்ரை பண்ணுறதுக்குள்ள அவன் பாட்டுக்கு பேச ஸ்டார்ட் பண்ணிடுறான். உடனே ஹீரோயின் அவன் கையை பிடிக்காம விட்டுடுறா. ஃபர்ஸ்ட் ஸ்னோ வர அன்னைக்கு நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போவோம், அந்த ஹோட்டல் நல்லா இருக்கும், நானும் அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிடுவோம், அது எங்களோட ஹேபிட் மாதிரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அதனால திருப்பி லைஃப்பில் வந்துடாதாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆசையாக இருக்குங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா, சரி ஓகே அந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் மேலே தண்ணி படக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை வச்சு அப்படியே பிடிச்சிட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வேற உள்ளுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸாக இருக்கு. உடனே ஹீரோ சொல்கிறான் நாளைக்கு நம்ம 2 பேரும் கோல்டு தான் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூல்ல புக் வாங்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணன் போறான். ஆனா அவனோட கார்டுல ஆல்ரெடி 10 புக் வாங்கியிருக்கான் போல இருக்கு, இதுக்கு மேலே இந்த கார்டுக்கு புக்கு தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என் கார்டில் வாங்கிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்டை தூக்கி கொடுக்குறான். அதை வாங்கிட்டு அவங்க புக்கும் கொடுத்துடுறாங்க. இவனுங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல, அது இந்த இடத்துல கிளியர் ஆகிடுது. 2 பேரும் நார்மலாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. ஹீரோ வந்து ஒரு புக்கை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இவன் கேட்குறான் அம்மா அந்த புக்கு எனக்கு கிடைக்குமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது கொடுக்குறேன்ப்பா, அது வந்து எங்கள் அப்பா எனக்கு கிஃப்டாக கொடுத்தாருங்கிற மாதிரி சொல்லும்போது உனக்கு பர்சனலாக இருந்தால் நீனே வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணங்காரன் சொல்கிறான். இல்லை பரவாயில்ல நான் அதை யூஸ்லாம் பண்ணலை, நான் உங்ககிட்ட கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறானுங்க. இந்த பக்கம் தையோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஆன்லைன் பார்ட்னரை பற்றி புகழ்ந்து தள்ளும் போது ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. உடனே இவன் கேட்குறான் இங்கே பாரு எனக்கு தெரிஞ்சு என்னோட பார்ட்னர் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு தோணுது, உன்னோட ரியாக்ஷனை பார்க்க அப்படி தான் இருக்குது, உண்மையே சொல்லு உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லையே எனக்கு தெரியாதே, அது யாருன்னெலாம் எனக்கு தெரியாதேங்கிற மாதிரி சொல்லும்போது நீ பேசுறதுலே தெரியாது மரியாதையாக சொல்லிடுங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே பாரு நான் உங்ககிட்ட சொல்லுவேன் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அது வந்து லீனாதாங்கிற மாதிரி சொல்லி உளறி விட்டுடுறா. லீனாவாங்கிற மாதிரி சொல்லி இவனுக்கு ஷாக் ஆயிடுது. ஏன்னா இவ்வளவு நாள் இவனுக்கு தெரியாதுல்ல, ஐயோ என் போட்டோ வேற நான் அவளுக்கு அனுப்பி வச்சிட்டேனே என்னன்னா பேசி வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. இதை ஹீரோயின் வந்து சொல்லிடுறா லீனா கிட்ட, அவன்கிட்ட போட்டு வாங்கிட்டான்ப்பா தெரியாம சொல்லிட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது சரி வந்து தொலை எனக்கா இருந்தாலும் அவனுக்கு தெரிய தானே போகுது வா போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா லீனா. இந்த பக்கம் ஹீரோயினோட அண்ணன் ஒரு புக்கு வாங்கிட்டு வந்திருப்பான்ல நம்ம ஹீரோ கிட்ட, அது வந்து நம்ம டெய்ஸிக்காக தான் போல இருக்கு. டெய்ஸிக்கிட்ட கொண்டு கொடுக்கும்போது டெய்ஸி கேட்குறா அம்மா இந்த புக்கு எப்படி உங்ககிட்ட வந்துச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இது என் ஃப்ரெண்டோடது நான் தான் கேட்டு வாங்கிட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்லும்போது யார் அந்த ஃப்ரெண்டுங்கிற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. வேற யாரும் இல்லை ஹீரோ தாங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே நீ இதை வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். டெய்ஸி வந்து ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணும் போல இருக்கு, சார் கிட்ட தான் போயிருக்கா. இவர் வந்து ட்ரைனிங் சாரா இப்போ தான் வந்திருக்காரு அந்த ஸ்கூலுக்கு. ஹீரோயினை தான் கூப்பிட்டு ஆல்ரெடி அவர் திட்டிட்டு இருக்காரு.
அந்த ஹோம்ஒர்க்கை எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சு, பாத்தியா இந்த பிள்ளை மாதிரி எழுத கத்துக்கோ, இப்படிதான் எழுதணுங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை வேற வெறுப்பேத்தி விட்டுறாரு. அப்ப டெய்ஸி அந்த பக்கமா பாக்குறா, ஹீரோ நிக்கிறது தெரியுது அவளுக்கு. ஆக்சுவலா வந்து ஹீரோயினோட அண்ணன் தான் சொல்லியிருப்பான்ல புக்கு கொடுத்தது ஹீரோங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதனால அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கா. அந்த புக்கை பத்தி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே பக்கத்துல நிக்கிற ஹீரோயின் வேற பாக்குறா. போது நிறுத்துங்க முடியலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே சார் கேட்கிறாரு, யார சொன்னங்கிற மாதிரி கேட்கும்போது, யாரையும் சொல்ல நான் என்ன நானே சொல்லிக்கிட்டேன், நான் கிளம்புறேன் சாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறா. ஹீரோயின் போயிட்டு ஹீரோவோட நோட்டை எடுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது அதுக்குள்ள ஒரு நோட்டு மாதிரி இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்கு. நீ எப்போவுமே பக்கத்தில் இருக்க, அது எனக்கு ஹாப்பியாக இருக்குது, அது எனக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுனாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கவிதை போட்டு எழுதியிருக்கு. அந்த கவிதைக்கு மீனிங் என்னன்னே அவளுக்கு தெரியல. உடனே இவன் என்ன பண்ணுறா, ப்ராக்டிஸ் பண்ண போகிற இடத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறா, ஒய்ஏசியே க்ரௌட் லைக் ரைட்டிங் டெஸ்க்னா என்னமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நீ வந்து இந்த கவிதை பற்றி மீனிங் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் யார்கிட்ட கேட்கணும்னு ஒரு விவஸ்தை இல்லாமல் எங்ககிட்ட வந்து கேட்ட பார்த்தியா, நீ முட்டாள்னா நாங்கள் முழு முட்டாள், அப்படி எங்ககிட்ட வந்து கேட்டிருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுங்களும் சொல்லிடுறாளுங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. உடனே அவன் அண்ணன் கிட்ட போய் கேட்கிறா, அண்ணா ஒய்ஏசியே க்ரௌட் லைக் ரைட்டிங் டெஸ்க்னா என்னடாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இந்த கவிதை உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, இந்த கவிதை எப்படி வரும்னா, ஒரு பொண்ணு வந்து தனியாக ஒரு இடத்துல இருப்பா, அவள் வந்து காதலை சொல்கிறத இப்படி மறைமுகமாக சொல்லுவா, அதுக்கு மீனிங் என்னன்னா ஐ லைக் யூன்னு அர்த்தங்கிற மாதிரி சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்கு ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி டெய்ஸி சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கேட்கும்போது, எது டெய்ஸி சொன்னாலாங்கிற மாதிரி இவன் ஷாக் ஆகுறான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போயிடுறா. ஏன்னா டெய்ஸி தான் நோட்டு கொடுத்துருப்பாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஹீரோவுக்காக நிறைய காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம லீனா கிட்ட வேற கேட்டு காசு வாங்கிக்கிட்டு இருக்கா. அதை பத்தி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்குமோ அந்த இடத்துக்கு தையோ வந்துடுறான். தையோ பார்த்தோன்னே அவ்வளோதான் லீனா எஸ்கேப்பு, இதப்படி நான் வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிடுறா. உடனே ஒரு இடத்துல தையோ போய் அவள் பிளாக் பண்ணிட்டு, எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து ஏன் ஓடிட்டு இருக்க, என்ன பிரச்சனை உனக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நான் ஓடலையே, நான் சும்மா தான் வந்தேன் இந்த பக்கங்கிற மாதிரி சொல்லி இவ சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அது வந்து அந்த கேமை பத்திங்கிற மாதிரி சொல்லும் போது, ப்ளீஸ் வேண்டாம், தெரியாம நான் உங்ககிட்ட பேசிட்டேன் விட்டுருப்பாங்கிற மாதிரி சொல்லி இவ வந்து அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வந்து காசு பத்தல போல இருக்கு, அதனால வந்து காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு நோட்டீஸ் கொடுக்குற வேலை வேற பார்த்துட்டு இருக்கா. இந்த காசை வச்சு இன்னைக்கு ஈவினிங் எப்படியாவது ஹீரோ கூட்டிட்டு போயிடணுங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறா. அங்க பார்த்தா ஹீரோ வந்து டெய்ஸி கூட நடந்து போய்கிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேர் வேற சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஃபுல்லா இதே ஒரு ரூமரா இருக்கு, இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதனால ஹீரோயினால சுத்தமா முடியல, ரெண்டு பேரும் கண்ணால வேற பார்த்துட்டாளா. அட போங்கயாங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறா. சரி ஓகே கூப்பனாவது அவனுக்கு வாங்கி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வெளியில போய் நின்றுக்கிட்டு இருக்கா. ஆனா ஹோட்டல் மூடி இருக்கு. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லம்மா கொஞ்ச நாளைக்கு வந்து ரெனோவேட் ஒர்க் இருக்கு, அதனால திறக்க மாட்டோங்கிற மாதிரி வேற சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க எங்க போய் தொலைஞ்சுங்கிற மாதிரி கேட்கும்போது, இவ அப்படியே காசெல்லாம் எடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு இந்தாங்க வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஏதிரி இவ்வளோ காசுங்கிற மாதிரி கேட்கும்போது, திருடிட்டு வந்தேன் பேங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா நம்ம ஹீரோயின். அப்படியே போயிட்டு பெட்ல விழுந்து அழுறா. அப்ப ஆரா அவ கண்ணுக்கு தெரியறா. ஆரா என்ன சொல்றா, சரி விடு இதுதான் நடக்கும் நமக்கு தெரியும்ல, இதெல்லாம் தெரிஞ்சுதானே நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், விடு பார்த்துக்கலாம் அழாதங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரா தான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் தூங்கி எழுந்திருக்கிறா. பார்த்தா வெளியில ஸ்னோ வந்திருக்கு. ஹீரோ தான் சொல்லியிருப்பான்ல ஃபர்ஸ்ட் ஸ்னோ ரொம்ப ஸ்பெஷலுங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதை பார்த்தோன்னே ஹீரோயின் குதிக்க ஆரம்பிச்சிடுறா. அவளை அறியாமையே வந்து சந்தோஷப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டா. உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்லலாங்கிற மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணும்போது கால் எங்கேஜ்டா இருக்கு. அவ்வளோதான் சரி அவன் டெய்ஸி கிட்ட பேசுறான் போல இருக்கு, சரி விடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியாயிடுறா. இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தவளோட மூஞ்சி கொஞ்ச நேரத்துல டல் ஆகிடுது. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கான், வெளியில ஸ்னோ பெஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே டிரைவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஸ்னோ சார் இன்னைக்குங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமா ஃபர்ஸ்ட் ஸ்னோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு, எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு இந்த ஸ்னோவை நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன ஆனாங்க சார் அந்த பர்சனுங்கிற மாதிரி சொல்லும்போது, அதுக்கப்புறம் அவங்கள நான் மீட் பண்ணவே இல்லை, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்னோலாம் நிறைய வருஷமா வந்துட்டு தான் இருக்கு, ஆனா அவங்கள என்னால் மீட் பண்ண முடியலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அவங்க அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, அவ்வளோ இல்லை ரொம்பங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே பாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. பாஸ்லேயே அவன் ஸ்கூலுக்கு வந்திருப்பான்ல, அடிபட்டிருக்கோம்ல, அப்பயே தைக்கிட்ட கேட்டிருப்பான், டே அந்த பொண்ணோட பேர் என்னடா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு மாதிரியே இருக்காடாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அன்னைக்கே அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அவ தான் வந்து ஹீரோயின்கிற மாதிரி சொல்லிட்டு சின்ன வயசுல வந்து இவன்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாள் ஒரு பொண்ணு, அவ கூட அங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிருப்பாளே, அது நம்ம ஹீரோயின் தான் போல இருக்கு. ரொம்ப வருஷமா அவளை தேடிட்டு இருந்திருக்கான். அவளை பார்த்தோன்னே அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. ஆனா தையு கிட்ட தான் இதை சீக்கிரட்டா வச்சிருக்க சொல்லி இருந்திருப்பான்.
இவளை கண்டுபிடிச்சிட்டோங்கிற மாதிரி சந்தோஷம் தான் பட்டிருப்பான். அப்பயே அவளை அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அன்னைக்கு அவளை திட்டிட்டு மேலே இந்த ஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு போயிருப்பான்ல, அப்பயும் அவளை திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுட்டே தான் போயிருப்பான். ஒரு நாள் மெய் கூட கேட்டிருப்பாள், அவள் ஃபேட்டு தானேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமாம் அவள் ஃபேட்டு தாங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்ல வந்திருப்பானா, ஆமாம் அவள் ஃபேட்டு தான், இருந்தாலும் என் கண்ணுக்கு அவள் அழகாக தான் தெரியுறா, அவள் அப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையங்கிற மாதிரி தான் சொல்ல வந்திருப்பான். ஆனால் ஃபுல்லாக சொல்ல விடாமல் அதுக்குள்ளே ஹீரோயின் அங்கேருந்து போயிருப்பா. அதனால தான் அவனால் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே இப்படி தான் சொல்லணுங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சு வச்சுருந்துருப்பான். ஹீரோயின் வந்து அவனை வீட்டுக்கு பிக் பண்ண வந்திருப்பாள்ல, அப்போ கூட இவன் வராமல் இருந்திருப்பானே. இவன் மெடிசனை காணாமல் தான் தேடிட்டு இருந்திருப்பான். அந்த மெடிசனை தேடி கொடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்திருப்பான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் அங்கேருந்து போயிருப்பா. இவனே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான், ஹீரோயின் போயிட்டாலேங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதனால தான் சரி அவ கூட பனிஷ்மெண்ட்லையாவது நிற்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு குதிச்சு ஓடி வந்திருப்பான். பனிஷ்மெண்ட் நிற்கும் போது கூட சந்தோஷமாக சிரிச்சுட்டே தான் நின்றுருப்பான், ஏன்னா ஹீரோயின் பக்கத்தில் இருக்கால அதனால. அப்புறம் மே கிட்ட போயிட்டு இவன் சண்டை போட்டிருப்பாள்ல, ஹீரோ கிட்ட கூட இதுக்கப்புறம் உனக்காக நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாளே. அப்போ இவளை பார்த்துட்டு இவனுக்கு சந்தோஷமாக தான் இருந்திருக்கும், நமக்காக ஒருத்தர் இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படியே தூரத்தில் நின்று சைட் அடிச்சுட்டே இருந்திருப்பான். அப்படியே மனசுக்குள்ளே குதிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அப்புறம் அந்த நோட்டு வந்து டேசி வச்சிருப்பாள், அது வந்து அந்த சாருக்காக வந்து இவ வச்சிருப்பா. அவரை வந்து இவளுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதனால அவருக்கு வந்து ஹோம்ஒர்க்குள்ளே வச்சிருந்திருப்பா. இவன் வந்து அதை தெரியாமல் தட்டி விட்டுருப்பான். அப்போதான் அந்த நோட்டை பார்த்துருப்பான். சரி அவர் பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவன் கையோடு எடுத்துகிட்டு வந்திருப்பான். எடுத்துகிட்டு வந்து டேசிக்கிட்ட கொடுக்கும்போது நான் வந்து வச்சுட்டேன் அதை, அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் ஏதாவது தப்பாயிருமோங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பா. சரி விடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் சொல்லியிருப்பான். அப்படி அவளை எடுத்துகிட்டு வந்து இவன் வச்சிருக்கும் போது தான் அதை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தப்பாக நினச்சிருப்பா. ஆனால் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, மற்றபடி லவ்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு நாள் வந்து நம்ம லீனா வந்து ஹீரோ கிட்ட காசு கேட்டிருப்பா சாப்பாட்டுக்கு. உடனே இவ கேட்குறான், ஆமா என்ன ஆச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இந்த ஹீரோயின் தான் என் காசெல்லாம் காலி பண்ணிட்டா, ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போகணுமாங்கிற மாதிரி சொன்னவ ஐயோ மறந்துடு தெரியாமல் உளறிட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் அவளை பிடிச்சி இழுத்து அம்மா என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை அவளுக்கு பிடிச்ச பையன் ஒருத்தவன் இருக்கான், அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்னோ அன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறது பிடிக்குமாமா, அதனால தான் அவள் காசு சேர்த்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே என்கிட்ட சொன்னேன்னு அவகிட்ட சொல்லாதுங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்கிறான். நான் உங்ககிட்ட சொன்னேன் நீ நான் அவகிட்ட சொல்லிடாதுங்கிற மாதிரி சொன்னவ அதான் சொல்லிட்டேன்ல காடை கொடு நான் போய் சாப்பிடணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட காடை வாங்கிட்டு போயிருந்திருப்பா. அன்னைக்கே உனக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளை தான் கூப்பிட போகிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். வர்ற ஃபோனெல்லாம் ஒன்று ஒன்றா அட்டன் பண்ணி கேட்டுட்டு இருந்திருப்பான். அப்போதான் வந்து நம்ம டேசி கால் பண்ணி நீ ஃப்ரீயாக இருந்தா வாப்பா, அன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல அதுக்காக நான் உனக்கு காஃபி வாங்கி தரேங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுருப்பா. கூடவே 2-3 புக் சஜஷனும் கேட்டிருப்பா. அதனால தான் இவன் கிளம்பி அவ கூட போயிட்டு இருந்திருப்பான். அப்போ கூட ஹீரோயின் கால் பண்ண மாட்டாளாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பற்றி தான் யோசிச்சுட்டு போயிட்டு இருந்திருப்பான். ஆனால் இது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் இவங்க 2 பேரையும் பார்த்து கப்பல்ஸ்ன்னு நினச்சி தப்பாக ஃபீல் பண்ணிட்டு அங்கே போய் அழுதுட்டு இருந்திருப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்னோ வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு கால் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் கால் ட்ரை பண்ணியிருப்பான். அதே நேரம் தான் ஹீரோயினும் ட்ரை பண்ணியிருப்பா. அதனால தான் 2 பேருக்குமே எங்கேஜ்டுன்னு வந்திருக்கும், 2 பேராலையும் பேச முடியாமல் போயிருந்திருக்கும். இதெல்லாம் இப்போ ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி என்ன நடந்துச்சு அதுக்கப்புறங்கிற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து எப்பவும் போல ஹீரோயின் கிட்ட கேஷுவலாக பேசணும்னு ட்ரை பண்ணுறான். அவனை ஹீரோயின் கிட்ட கேட்குறான், ஃபர்ஸ்ட் ஸ்னோ அன்னைக்கு நீ எங்கே போனங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை நான் வீட்டில் படுத்து தூங்குனேன் வேற எங்கேயும் போலிங்கிற மாதிரி அவள் அசால்ட்டாக சொல்லிட்டு திரும்பிக்கிறா. ஹீரோக்கு புரியல ஏன் திடீர்னு நம்மளை அவாய்ட் பண்ணுறா, அன்னைக்கு அவள் எங்கே வெளில போயிருப்பா நம்மளை கூப்பிடவே இல்லையா, அவளுக்கு பிடிச்ச பையன் நம்ம தானேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றி தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோ என்ன பண்ணுறான், காரை விட்டு இறங்கிடுறான். போகும்போது வந்து லைட்டரை உள்ளே போட்டு போயிடுறான். இவன் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து அதே காரில் ஏறினவன் அந்த லைட்டரை பார்த்துட்டு இதை யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே டிரைவர் கேட்குறாரு, உங்களுக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைன்னா அந்த சாரோட ஹோட்டல் தே தான் இருக்குது அப்படியே போய் கொடுத்துட்டு போயிடலாங்கிற மாதிரி சொல்லும்போது சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போய் கொடுத்துட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினும் ஒத்துக்கிறா. பரவாயில்ல மேடம் அந்த சாரும் நல்ல சாரு, அதே மாதிரி நீங்களும் நல்ல மேடம் இருக்கீங்க, அவரோட லவ் ஸ்டோரி பத்திலாம் சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு டிரைவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் சொல்றா, நீங்களும் நல்ல டிரைவரா இருக்கீங்க, ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களேங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியே ஹோட்டலும் வந்துடுது. இவன் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோயின் நோட் பண்ணல, ஏன்னா அவன் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் வெளியில இருந்து ஹீரோயினை பார்க்கல, ஏன்னா அவனும் வேலையா இருந்திருப்பான். அதனால வாங்கிட்டு அப்படியே போயிடுறான். 2 பேரும் பக்கத்துல இருந்துமே மீட் பண்ண முடியாம போயிடுது, ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்னோ இல்ல.
ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறா. உடனே அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னடி ஒரு டேட்டிங்காக போகிற ஒன்றுமா செட் ஆகலைங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு அப்படியே காலில் அடிக்கிறாங்க. அம்மா இது அடிப்பட்ட கால் உங்களுக்கு தெரியாதா, எதுக்கு அதே காலில் போட்டு அடிக்கிறீங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடுறா. ஆக்சுவலாக என்ன ஆகிருக்கும்னா, ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து காலில் ஃப்ராக்சர் ஆகியிருக்கும். அதனால அதுக்கப்புறம் அவளால் ஸ்போர்ட்ஸே விளையாட முடியாமல் போயிருக்கும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உன்னால் ஒரு வாரத்துக்கு நடக்க முடியாது, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நடக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லி தான் அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோயின் பாட்டுக்கு ஷார்ட் புட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. அந்த டைம்ல பார்த்து ஹீரோ அங்கேருந்து வந்து ஹாய்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இவனை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் இப்படி திரும்பும் போது கால் ட்விஸ்ட் ஆகிருக்கும். அதோட சேர்ந்து அந்த ஷார்ட் புட் குண்டு பெருசாக இருக்கும்ல, அது மேலேயே விழுந்திருப்பா. அதனால முட்டியில் செமையாக அடிபட்டுடுச்சு போல இருக்கு. அவளால் சுத்தமாக முடியல. உடனே ஹீரோ என்ன பண்ணுறா, பக்கத்தில் வந்துட்டு தூக்கி விழாங்கிற மாதிரி சொல்லி கையை தொடும் போது இவதான் அவன் மேலே கோவமாக இருக்காளே. உடனே கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு இவளே தானாக எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுறா. இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆனதுனால ஹீரோயினால் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து படிக்க முடியாது. அதனால சார் என்ன சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினோட அம்மா கேட்குறாங்க, நீ படிச்சிருவியாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, என்னம்மா அவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போட்டே நான் விளையாடுறேன், என்னால் படிக்க முடியாதாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினும் பேசுகிறா. சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லி என்கரேஜ் பண்ணி தான் அவளை அனுப்பி விடுறாங்க. ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட பேசலான்ட்டு வரான். அம்மா என்ன ஆச்சு இப்போ ஓகே வாங்குற மாதிரி சொல்லி கேட்கும்போது, பார்த்தா தெரியல, நல்லா தான் நின்றுட்டு இருக்கேன், கண்ணா தெரியல உனக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறா நம்ம ஹீரோயின். உடனே ஹீரோ எதுவும் பேசலாம், இதே அங்கேருந்து கிளம்பிடுறான். லீனா கேட்குறா, பைத்தியமா நீனு, உன் மேலே இருக்க அக்கறையில் தானே வந்து கேட்டுட்டு இருக்கான், ஏன்டி இப்படி பேசுகிறங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாயை மூடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளையும் வந்து ஆஃப் பண்ணி விட்டுடுறா நம்ம ஹீரோயின். அப்படியே அடுத்த நாள் என்ன ஆகுது, டெஸ்க்லாம் மாற்றுறாங்க போல இருக்கு. அதனால இவளோட டெஸ்க் மேட் அங்கேருந்து போயிட்டுருக்கான். என்னடா இப்படி டக்குன்னு விட்டுட்டு போகிற, ப்ளீஸ் போகாதுங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்கு மட்டும் உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு என்ன ஆசையாக என்ன, உன் பக்கத்தில் உட்காந்து பழகிருச்சு, ஆனால் என்ன பண்ணுறது மாற்றுறாங்களே, சரி விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோ அப்படியே உள்ளேருந்து வரான். வந்து பார்த்தா அவனுக்கு வந்து ஹீரோயின் பக்கத்தில் தான் டெஸ்க்கு. அப்படியே வந்து ஹீரோயின் பக்கத்தில் உட்காடுறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, இது என்னோட பிளேஸுங்கிற மாதிரி சொல்லும்போது, ஹலோ இது என்னோட பிளேஸும் தான், எனக்கு இங்கே தான் போட்டிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அது எப்படி முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு டைரெக்டாக சார் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, சார் எனக்கு பழைய பிளேஸையே மாற்றி கொடுங்க, எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு ஹீரோ பக்கத்தில் போய் உட்காரு, உங்கள் அம்மா தான் சொல்லியிருக்காங்க படிக்கிற பசங்க பக்கத்தில் உட்கார சொல்லி, அதனால தான் உட்கார வச்சிருக்கேன், போய் படிக்கிற வழியை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு. அப்படியே சார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு கிளாஸில். இந்த பக்கம் வந்து ஏதோ சைக்கோ கிளியர் மாதிரி ஒருத்தவன் சுற்றிட்டு இருக்கான். பொண்ணுங்கள்லாம் பார்த்தா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரானாமா. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ரெண்டு பேராக சேர்ந்து போங்க, தனியாக யாரும் போகாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு சார் சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் வேற ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு அவனை ஃபேஸ் பண்ணவும் முடியல, சும்மாவும் இருக்க முடியல, என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு சும்மா படுத்து தூங்காத, எழுந்திரி படிக்கிற வழியை பாருங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ எதுக்கு என்ன படிக்க சொல்கிறேங்கிற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா உன்னை பார்த்துக்கிற பொறுப்பை சார் என்கிட்ட தான் கொடுத்துருக்காரு, உனக்கு வந்து நான் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டேன்னா எனக்கு அதனால பாயிண்ட் கிடைக்கும், அதனால தான் சொல்கிறேன் எழுந்திரி படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உனக்கு பாயிண்ட் கிடைக்கும்னா கண்டிப்பாக உன்னை நான் வந்து படிக்கவே விட மாட்டேன்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் டெய்ஸிக்கு வந்து நேற்று நைட்டு கால் பண்ணியிருப்பான் போல ஹீரோயினோட அண்ணன். அவள் சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப சாரிப்பா நான் எடுக்கல தூங்கிட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ ஓகே தானே இப்போங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நான் ஓகே தாங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா சார் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருப்பாரு, அதனால இவன் நேற்று ஃபுல்லாக அழுத்துட்டு இருந்திருப்பா, அதனால தான் இவன் கால் பண்ணியிருப்பான். இப்போ அவள் கொஞ்சம் ஓகேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவன் தான் அவனை லவ் பண்ணுறானே. அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அப்படியே கேன்டீனுக்கு போனால் லீனாவுக்கு வந்து சிக்கன் பீஸ் கிடைக்கல, அதுக்குள்ளே இன்னொரு பையன் வாங்கிட்டு போயிடுறான். இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான், நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு. உடனே அந்த இடத்துக்கு வர தையும் என்ன பண்ணுறான், லீனாவை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இரு நான் வாங்கிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லும்போது, வா நான் தரேங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போனவன் அவன் சிக்கன் பீஸ் வாங்கி வச்சிருப்பான். அதை எடுத்து இவளோட பிளேட்டில் வைக்கிறான். உடனே இவன் என்ன பண்ணுறா, என்ன நீ எனக்கு பிச்சை போடுறியா என்ன, இந்த காசை பிடிங்கிற மாதிரி சொல்லிட்டு காசை எடுத்து வச்சிடுறா. உடனே அவன் சொல்கிறான், நான் ஒன்றும் உனக்குலாம் எடுத்து கொடுக்கல, காசை கொடுங்கிற மாதிரி சொல்லி அவனும் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறான். இவ ஏதாவது பேசலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறா. ஆனால் அவன் பாட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்து போயிடுறான். என்னடா இவன் இப்படி அவாய்ட் பண்ணுறான், பின்னாடியே வந்து கெஞ்சிட்டு இருப்பான், ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்கிற மாதிரி சொல்லி லீனா யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சு நடந்து போய்கிட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. உடனே ஹீரோயின் குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் நில்றி, ஓட முடியலங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ ஏன்டா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரங்கிற மாதிரி கேட்கும்போது, பின்ன என்ன தனியாக போயிட்டு இருக்கல அதனால தான் வந்தேன் நில்லுங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தனியாக போயிருப்பா, அவ பின்னாடி போங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்கு எது கேர்ள் ஃப்ரெண்டு, நானே சிங்கிளுங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ டெய்ஸிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஓ டெய்ஸியா, அந்த
நோட்டு வந்து அவள் வேற யாருக்காகவோ எழுதி வச்சிருந்தா, அவள் மாட்டக்கூடாதுன்னு தான் எடுத்து வச்சிருந்தேங்கிற மாதிரி சொல்லி எல்லா ஸ்டோரியும் சொல்லிடுறான். என்னடா சொல்கிற? சரி ஓகே, நான் அவசரப்பட்டு உன்னை திட்டேன், நாளைக்கு இதே மாதிரி என் கூட வரியாங்கிற மாதிரி சொல்லி கேட்டவ அங்கேயும் சிரிச்சுக்கிட்டே ஓடி போயிடுறா. ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளியர் ஆகிடுது. அடுத்த நாள் ஃபுல்லாக ஹீரோயின் வந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. உடனே ஹீரோ கேட்குறான், என்னாச்சு உனக்கு, மண்டை கிண்ட கோளாறு ஆயிடுச்சா என்ன, ஏன் பல்ல காமிச்சிட்டே உட்காந்துருக்கேங்கிற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஹாப்பியாக இருக்கேன், அது உனக்கு காட்ட வேணாமாங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி விடு விடு, எனக்கு நல்லாவே தெரியுது, படிக்கிற வழியை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். சார் எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு, நீ மட்டும் நல்ல மார்க் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு வந்து மார்க் கொடுப்பாரு, அதனால என்ன பண்ணு, நீ நல்ல மார்க் வாங்கு, நீ எது கேட்டாலும் நான் செய்கிறேங்கிற மாதிரி சொல்லும்போது, கண்டிப்பா பக்கா நான் எது கேட்டாலும் செய்யலைங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் ஒத்துக்கிறான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா, நிற்கும் போது படிக்கிறா, நடக்கும்போது படிக்கிறா, வீட்டில் சாப்பிடாம கொள்ளாம கூட படிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே லீனா பார்க்குறா, பாரு இந்த பிள்ளை எப்படி படிப்பாளியாக மாறிடுச்சுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருக்கா. ரிசல்ட்டை பார்த்தா ஹீரோயின் நல்ல மார்க் வேற வாங்கிடுறா. லீனாவும் ஹீரோயின் குதிக்க ஆரம்பிச்சிடுறாளுங்க. ஏன்னா ரெண்டு பேருமே பாஸ் ஆயிடுறாளுங்க. அடுத்த நாள் வந்து எல்லாரும் சேர்ந்து அவுட்டிங் போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஹீரோயின்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கா. இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியாக ரெடி ஆகியும் போயிட்டா. போய் பார்த்தா யாருமே காணோம். என்னடா யாருமே வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹை ஹீல்ஸ் வேற போட்டு வந்திருக்காள். அவளுக்கு சுத்தமாக செட்டே ஆகல. ஒரு மாதிரி கால் வலிக்குது. பார்த்தா தூரத்துலேருந்து ஹீரோ கூப்பிடுறான். வண்டியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வெக்கமாக வருது. ஹீரோ அப்படியே ஹீரோயினே தான் பார்த்து நின்றுட்டு இருக்கான். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கால. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ஆனால் லீனாவும் தையும் இன்னும் வரல போல இருக்கு. அதை பற்றி தான் பேசிட்டு உட்காந்துருக்காங்க.